வணக்கம். நான் மருத்துவர் ஜோசப் பெனடிக்ட் பேசுகிறேன். ஒருத்தர் எனக்கு ஃபோன் பண்ணார். அதாவது ஒரு மருத்துவமனையில் எனது மகளுக்கு ஆப்ரேஷன் உடனடியாக பண்ணணும் அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்லார். நான் என்ன பண்ணது, அதாவது குழந்தை பேருக்காக ஆப்ரேஷன் பண்ணி ஆகணும், இல்லைனா குழந்தையும் இறந்து போவோம், தாய்க்கும் கஷ்டம் அப்படின்னு சொல்லி சொன்னதாட்டு சொன்னார். அப்போ நான் என்ன செய்ய அப்படின்னாரு. உடனே நான் என்ன பண்ணேன், சரி நீங்கள் டிஸ்சார்ஜ் பண்ணிட்டு வந்துடுங்க, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அவர் என் பேரில் உள்ள நம்பிக்கையில் டிஸ்சார்ஜ் பண்ணி கூப்பிட்டு வந்துட்டார். அது அவருக்கு மருமகா வந்த பிறகு என்கிட்ட கேட்டார் என்ன செய்யலான்ட்டு சொல்லி. அப்போ நான் 8 போடுறதுக்கு சொன்னேன். 8ன்னு சொன்னாக்கி ஒரு 5 அடி தூரத்துக்குள்ளால் 2 எல்கை வச்சுட்டு அதை சுற்றி வரக்கூடியது 8. இதை போட சொன்ன பிறகு 15 நாள் கழித்து அந்த பிள்ளைக்கு இந்த குழந்தை நார்மலாக டெலிவரி ஆகிட்டு. அதாவது இன்றைக்கி மருத்துவமனைகள் எல்லாமே ஆப்ரேஷன் பண்ணதுக்கு தான் தயாராக இருக்கிறத தவிர அந்த குழந்தைகளை இயற்கையாட்டு வெளியே வர வைக்கணும் அப்படிங்கிற முயற்சியில் யாருமே கிடையாது. இப்போ நார்த் இந்தியாவில் பெரும்பாலான குழந்தைகள் இயற்கையாகவே பிறக்கிற மாதிரி தான் கொடுக்காங்க. அப்போ இயற்கையாக பிறக்கும்போது அதுக்குள்ள செலவுகள் அதிகம் வச்சு அதுக்கு சார்ஜ் பண்ணி வாங்கிவிடாங்க. ஆப்ரேஷன் பண்ணால் குறைவாக தான் வாங்க முடியுங்கிறது ஒரு நிலைமை இருக்குது. ஆனால் தமிழ்நாட்டில் அப்படி இல்லை. ஆப்ரேஷன் பண்ணால் அதிகமான பணம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு ஆசையினால் நிறைய ஆப்ரேஷன் நடந்துகிட்ருக்குது தெரியும். தயவுசெய்து ஆப்ரேஷனுக்கு போகாமல் இருக்கணும்னா நான் சொல்லக்கூடிய இந்த வழிமுறைகளை கண்டிப்பாக கடைப்பிடிங்க. ஏன்னா நம்ம இன்றைக்கி குழந்தை உண்டாகிறதுக்காக எவ்வளோ முயற்சி பண்ணி கஷ்டப்பட்டு குழந்தை உண்டாகிறதுக்கு மருந்து மாத்திரைன்னு சொல்லி பல லட்சங்களை இழந்து தான் நம்ம இன்றைக்கி குழந்தை உண்டாக வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துட்டு. இயற்கையிலே சொல்ல போனால் இந்த குழந்தை உண்டாகிறது இயற்கை. ஆனால் இன்றைக்கி நம்ம செயற்கையாட்டு கரு உற்பத்தியை பண்ணக்கூடிய அளவுக்கு நம்ம நிலமை கீழ்த்தரமாக போயிட்டுருக்கு. அப்போது குழந்தை உண்டாயிட்டு என்ன செய்யலாம் அப்படின்னா, அந்த இயற்கை மருந்துகளை தொடர்ச்சியாக நம்ம குடிச்சிட்டு வரலாம். அதாவது நீங்கள் உங்கள் பக்கத்தில் யாராவது சித்தா, ஆயுர்வேதா, யுனானி மருத்துவர்கள் இருந்தாக்கி கொஞ்சம் அட்வைஸ் கேட்டு அதை ஒரு சிலதை பயன்படுத்திட்டு வரலாம். ஏன்னா ஆங்கில மருத்துவத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா 1வது மாதத்துலேருந்தே தொடர்ச்சியாக மருந்து மாத்திரைகள் நிறைய கொடுப்பாங்க. என்ன தான் கொடுத்தாலும் நம்ம உடம்பை ஒழுங்குபடுத்தக்கூடியது நம்ம இயற்கை சார்ந்த பழங்களும் ஜூஸுகளும் தான். அப்போ இந்த 5வது மாதத்துலேருந்து மாதுளை மணப்பாகு அப்படிங்கிறத நம்ம தொடர்ச்சியாக தினசரி பயன்படுத்திட்டு வந்தோன்னாக்கி உடம்பில் சூட்டையும் தணிக்கும். மகப்பேறு குழந்தை பிறக்கும்போது குழந்தைக்கு மாந்துன்ட்டு ஒன்று உடம்பில் தங்கும். அதாவது உடம்பில் ஒரு வெள்ளையாக இருக்கும். அப்போ அந்த மாதிரிப்பட்டது தங்காது. இன்னொன்று தாய்க்கு மலச்சிக்கல் இருக்காது. அப்போ இவ்வளவும் சரியாக இருந்தனாலே குழந்தை பிறக்கிறது ஈஸியாகிடும். தாய் நல்லா சாப்பிட்றது முக்கியம். ஏன்னா அந்த குழந்தை பேர் உண்டான காலங்களில் கண்டிப்பாக வருத்தப்படாத மாதிரி, அதாவது குழந்தை உண்டான எந்த தாயும் வருத்தப்படாத மாதிரி நம்ம நடத்தக்கூடாது. அதனால தான் குழந்தை உண்டானோடனே தாய் வீட்டில் இருக்க வைக்கிது. அப்போ நீங்கள் தயவுசெய்து இந்த மாதுளை மணப்பாகு அதை நான் எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி தரேன். இதை நீங்கள் கட்டாயம் குடிங்க. அதாவது ஒரு 2 கிலோ 3 கிலோ மாதுளம் பழம் வாங்கிவிடுங்க. நல்ல பழமாட்டு வாங்கி அதை உரித்து உள்ளுக்குள்ள விதையை மட்டும் எடுத்து நல்லா மிக்சியில் போட்டு அடித்து அதை சாறு எடுத்துருங்க. சாறு எடுத்து அது என்ன அளவு இருக்குமோ, அதாவது ஒரு எடை போட்டுக்கிடுங்களா, 1 கிலோன்னு வச்சுக்கிடுங்க. அந்த 1 கிலோவுக்கு 1.5 கிலோ சர்க்கரை, அது சீனி தான் போடணும். நீங்கள் நாட்டு சர்க்கரை, கருப்பட்டி எல்லாம் இது போட்டேன் அது போட்டலாம் எதுலேயுமே ஆகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. சீனி தான் போட்டு ஆகணும். அப்போ சீனியை போட்டு காய்ச்சி நல்லா அந்த கம்பி பதம் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தோன்னா அந்த மாதுளம் மணப்பாகு லேசாக கோரி ஊற்றணுன்னு சொன்னாக்கி கடைசியில் கம்பி மாதிரி இழுக்கும். அதுக்கு தான் கம்பி பதம்னு சொல்லுது. அந்த பதம் வந்த உடனே அதை இறக்கி வச்சுட்டு நீங்கள் கண்ணாடி பாட்டிலில் அடைச்சி வச்சுட்டு டெய்லி 2 முறை ஒரு 1.5 ஸ்பூன் அளவு எடுத்து தண்ணியில் கலந்து, அதாவது கொதிக்க வச்சு ஆறின தண்ணி அதில் குடிச்சிட்டு இருந்தால் இப்போ நான் சொன்னேன் எல்லா நோய்களும் தீரும், குழந்தைக்கும் நல்லது, தாய்க்கும் நல்லது. அந்த சுகப்பிரசவம் நடக்கும். சுகப்பிரசவம் நடந்த பிறகு உடனடியாட்டு நீங்கள் அன்னையிலேருந்து என்ன பண்ணணுன்னா குடிமிளகு, பிரசவ லேகியம், பிரசவ நடகாய லேகியம் இப்படிப்பட்ட பொருட்களை பயன்படுத்தி நம்ம வயசான பெண்களுக்கு தெரியாது கண்டிப்பாக. இதை எல்லோரும் பயன்படுத்தி பழகுங்க. நம்ம குழந்தை பிறந்த அன்னையிலேருந்து நம்ம வயிறு புண்ணாக இருக்கக்கூடியது 2 நாள்லேயே சரியாகிப்போம். நம்ம வேலைகள் செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஆப்ரேஷன் பண்ணால் நம்ம பல நாள் ரெஸ்ட் எடுக்கணும். அதுவும் இல்லாமல் அதுக்கு பின்னால் நடக்கக்கூடிய கஷ்டங்கள், அதாவது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால் எனக்கு ஆப்ரேஷன் ஆச்சு, இப்போ குறுக்கு
வலி உண்டாகு அப்படின்லாம் நம்ம சொல்லுவோம். அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கலாம். அதுக்கான ஒரே தீர்வு நம்ம இந்த மாதுளை மணப்பாகு. நன்றி, வணக்கம்.